ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டுடைய எக்ஸசைஸ் 1.1 ஃபஸ்ட்டு சம்முடைய தேர்ட் சப்டிவிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் 1/3 மேட்ரிக்ஸில் 2 2 1 -2 1 2 அண்ட் 1 -2 2. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3x3 மேட்ரிக்ஸ், தட் மீன்ஸ் m cross n. ஸோ பார்த்தீங்கன்னா 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ அட்ஜாயிண்ட் ஏ லெட் ஏன்னு ஈக்குவல் டு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் ஏ ஈக்குவல் டு 3/2 2 1 and -2 1 2 and 1 -2 2. ஸோ இப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை ஏன்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போது இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஜென்ரலாக அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும்னா ஸோ நார்மலாக இருந்துச்சுன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லி தந்த மாதிரி ஸோ சிம்பிளாக கன்சிடர் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கே, தட் மீன்ஸ் இதுதான் கே அண்ட் ஏ நம்ம அஷ்யூம் பண்ணுறதுக்கு இந்த மேட்ரிக்ஸ் வச்சுக்கலாம், 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ இப்படி இருந்துச்சுன்னா அட்ஜாயிண்ட் ஏ எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே பவர் n -1 அண்ட் ஆஸ் யூஷுவலாக நம்ம அட்ஜாயிண்ட் ஏ ஃபைன் பண்ணுவோம்ல. ஸோ அது மாதிரி அட்ஜாயிண்ட் ஏ, தட் மீன்ஸ் டிட்டர்மினன்ட்ஸ்லாம் ஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் நார்மலாக கண்டுபிடிக்கணும். ஸோ கே இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/3. ஸோ இதான் லைட்டாக சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ அட்ஜாயிண்ட் ஏ எப்படி ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு கே பவர் n -1, தட் மீன்ஸ் 1/3 power here n is m cross n, that means rows into column. so 3 cross 3, so here n is equal to 3. அப்போனா இங்கே என்ன வரும், 3 - 1 வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக கண்டுபிடிப்போம்ல, லைக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ் போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு A11 கண்டுபிடிப்போம். ஸோ 1 2 is 2 -2 2 are 4, மைனஸ் ஆல்ரெடி இருக்குது, இன்னொரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ப்ளஸ். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2 + 4 வந்துடும் ஃபஸ்ட் ஒன்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைனஸில் என்ன இருக்கும், இது ஃபஸ்ட் எப்போவுமே ப்ளஸ் மைனஸ் அண்ட் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ இப்படி தான் ஃபார்மேட் இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக ட்ரான்ஸ்போஸ் பண்ணிடணும், ஏ ட்ரான்ஸ்போஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா A12க்கு பார்த்தீங்கன்னா 1 2 is 2 -1 2 is 2, மைனஸ். ஸோ -4 வரும். அதாவது 2, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 2 2 are 4 -2 வரும். ஸோ -2 -4 வரும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா -6 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு A13க்கு பார்த்தீங்கன்னா 2 2 are 4 மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகிடும். ஸோ 2 2 are 4 -1 வந்துடும். ஸோ 2 2 are 4 -1 என்ன வரும், 4ல் 1 போச்சுன்னா 3 வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா A21 பார்க்க போகிறோம். A21 பார்த்தீங்கன்னா லைக் இதை கன்சிடர் பண்ணாமல் இதையும் தான் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா 2 2 are 4 -1 2 is 2, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகிடும். ஸோ இப்போ என்ன வரும், 2 2 are 4 + 2, 4 + 2 6 ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு A12 ஃபைன் பண்ண போகிறோம், இந்த 1க்கு. ஸோ 1க்கு பார்த்தீங்கன்னா 2 2 are 4 -1 வந்துடும். ஸோ 4 - 1 3 ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா A23க்கு பார்க்க போகிறோம். ஸோ A23ல் பார்த்தீங்கன்னா இது நெக்லெக்ட் பண்ணிட்டு 2 2 are 4 -2. ஸோ 4ல் 2 போச்சுன்னா என்ன வரும், 2 2 are 4 -2. அப்போது 2 2 are 4, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஏதாவது 2 2 are 4 -2 வரும். ஸோ -4 -2 என்ன வரும், -6 ஆகிடும். ஸோ -6. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா A31 பார்க்க போகிறோம். A31க்கு பார்த்தீங்கன்னா 2 2 are 4 -1, 4 - 1 3. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது A32க்கு பார்க்க போகிறோம். ஸோ 32க்கு பார்த்தீங்கன்னா இந்த -2. அப்போது இதையும் நெக்லெக்ட் பண்ணிட்டு 2 2 are 4 மைனஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகிடும். ஸோ 2 2 are 4 + 2 6 ஆகிடும், +6. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ இந்த 2க்கு பார்த்தீங்கன்னா இந்த 2க்கு பார்த்தீங்கன்னா இதையும் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு இதை மட்டும்தான் பண்ணுவோம். ஸோ 1 2 is 2 -2 2 are 4, ஆல்ரெடி ஒரு 4 இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகிடும். ஸோ 4 + 2 6 ஆகிடும். ஸோ ஃபைனலி எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3, ஆல்ரெடி இங்கே 3ல் 2 போச்சுன்னா என்ன ஆகும், 2 ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே 6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +6 அண்ட் 3 here -6 and இங்கே 3 and இங்கே minus into minus plus 6, இங்கே 3 and plus into minus minus, so -6 + 6. So
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 3x3 மேட்ரிக்ஸில் இது வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு. அதாவது வந்து 6 + 6 3 - 6 3 + 6 3 - 6 சாரி -6 + 6. ஸோ இப்போ வந்து இது ஸ்கொயர் பண்ணலாம். இப்போது ஸ்கொயர் பண்ண என்ன வரும் 3 3 சார் ஐ மீன் இங்கே வந்து 3 3 இங்கே வந்து 1 × 1. ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணால் 3 3 சார் 9 வந்துருமா? ஸோ இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறத எழுதிக்கலாம். 6 6 3 - 6 3 + 6 3 - 6 6. ஸோ இப்போ இதுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து 9 வந்துருமா? டிவைடட் பையில் எல்லா டிவைடட் பைலையும் வந்து 9 போட்டுக்கணும். ஐ மீன் இப்போ எதுக்கு நம்ம 9 போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே 9 போட்டுக்கலாம். ஸோ 9 போட்டால் 3 டேபிளில் கால்குலேட் பண்ணால் என்ன வரும்? 2 3 சார் 6 3 3 சார் 9 வந்துருமா? அப்போது 2/3. இங்கே என்ன வரும்? சேம் அதே தான் வரும். 2/3. இங்கே 1 3 is 3 3 3 சார் 9. அப்போது 1/3. ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா வந்து 2 3 தான். ஏன்னா 3 2 சார் 6 3 3 சார் 9 -2/3. அண்ட் இங்கே 1 3 is 3 3 சார் 9. அப்போது 1/3. இங்கே 2 3 சார் 6 3 3 சார் 9 வந்துருமா? அப்போது 2/3. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயும் அதே தான் 1 3 1 3 is 3 3 3 சார் 9. ஸோ 1/3. இங்கே அதே மாதிரியே 2 3. ஸோ 6 2 சார் ஐ மீன் 6 ஐ மீன் 3 2 சார் 6. அப்போது -2/3 3 சார் 9. இங்கேயும் அதே மாதிரி தான் 3 2 சார் 6 3 3 சார் 9. அப்போது 2/3. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து இதை மாதிரி வரும். ஸோ இப்போ இதிலேருந்து என்ன எல்லாமே ஜென்ரலாக வந்து 3 வந்து காமனாக இருக்கா? ஸோ அந்த 1/3 வெளியே எடுத்துக்கலாம். ஸோ 1/3 வெளியே எடுத்தால் என்ன வரும்? 2 2 1 அண்ட் இங்கே -2 1 2 இங்கே வந்து 1 -2 -2. ஸோ இதை மாதிரி வந்து கிடச்சிரும், நமக்கு டிரான்ஸ்போஸ் கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து டிரான்ஸ்போஸாக எழுதணும். அதாவது வந்து அதை வந்து நான் இங்கே எழுதுகிறேன். ஐ மீன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாரி நான் இங்கே பக்கத்துலேயே எழுதுகிறேன். லைக் இதை வந்து எப்படி வந்து நம்ம டிரான்ஸ்போஸாக மாற்றுவோம்ல. ஸோ அட்ஜாயிண்ட் A is equal to 1/3. ஸோ 1/3 இன்ட்டு ஐ மீன் இதை வந்து அட்ஜாயிண்ட்டாக எழுதலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரோ வந்து காலமாக எழுத போகிறோம். அப்போ வந்து 2 2 1 அண்ட் இந்த ரோவை வந்து காலமாக ஐ மீன் காலமில் எழுத போகிறோம். -2 1 2 அண்ட் ஃபைனலி வந்து தேர்டையும் வந்து தேர்ட் காலமாக எழுத போகிறோம். ஸோ அப்படி எழுதுனா என்ன வரும்? 1 -2 -2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லைக் இதுதான் வந்து கொஸ்டின். அதாவது கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஃபார் 1/3. 1/3 மேட்ரிக்ஸில் வந்து 2 2 1 அண்ட் -2 1 2 அண்ட் 1 -2 2. ஸோ இந்த 3x3 மேட்ரிக்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ லைக் முன்னாடி வந்து இந்த மேட்ரிக்ஸ்க்கு முன்னாடி வந்து நமக்கு மல்டிப்ளிகேஷன்லாம் வந்து ஏதாவது வந்துச்சுன்னா இதை வந்து கேவாக கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இதை வந்து ஏன்னு கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இது வந்து நம்ம அட்ஜாயிண்ட் ஏ எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேஏ எப்படின்னு ஒரு ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா வந்து k⁻n-1 அதுக்கப்புறமா வந்து இங்கே ஏ. ஸோ இப்போ இந்த கே இல்லை என் இருக்குல்ல அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இங்கே 3x3 மேட்ரிக்ஸ் இருக்கா m cross n. ஸோ இதில் இருக்க n ஐ மீன் 3 × 3. ஸோ இந்த 3 தான் வந்து n-ஆக இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 - 1 வந்து 2-ஆக மாறிடும். ஸோ அதே மாதிரியே வந்து நம்ம இங்கே வந்து k⁻n-1 அதுக்கப்புறமா வந்து இதை நம்ம ஜென்ரலாக வந்து எப்பவும் போல் ஃபைன் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலாக வந்து இங்கே வெளியே இருக்கிறதையும் வந்து நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணி ஸோ அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதை மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் வரும். ஸோ இதிலேருந்து வந்து நம்ம 3 வந்து ஜென்ரலாக இருக்கிறதுனால வந்து 3-ஐ வெளியே எடுத்துக்கிட்டு ஸோ இதை மட்டும் வந்து நம்ம ஃபைனலாக வந்து எப்போவுமே வந்து ஜென்ரலாக வந்து அட்ஜாயிண்ட் ஃபைன் பண்ணால் வந்து டிரான்ஸ்போஸ் போடுவோம். ஸோ அப்படி டிரான்ஸ்போஸ் போடக்குள்ள என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1/3 இன்ட்டு ப்ராக்கெட்டில் வந்து 2 - 2 1 அண்ட் 2 1 -2 and 1 2 -2. ஸோ இதான் வந்து அந்த கொஸ்டினுக்கான ஃபைனல் ஆன்சர். ஸோ இதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் சம்முடைய தேர்ட் சப் டிவிஷனோட ஆன்சர். ஸோ ஹோப் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஏதாவது எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.